பற்றியது. அறிவின் அடிப்படையில் அத்தகைய தாவரத்தைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்ல முடியும். ஆயுர்வேதம் என்றால் என்ன என்பதைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். இது பார்வையில் இருந்து மிகவும் முக்கியமானது. தாவரங்கள் உங்கள் நோய்களை குணப்படுத்தும். நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டீர்கள், ஆனால் இந்த ஆலை மிகக் குறைந்த பலனையே அளித்துள்ளது. இந்த முறையை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். நோய்கள் மற்றும் துக்கங்களிலிருந்து விடுபட முடியும் என்றால், தாந்திரீக கண்ணோட்டத்தில் இந்த ஆலை உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள், வறுமை, துன்பம் மற்றும் பயம். இன்று நாம் இந்த அற்புதமான தாவரத்தைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு புரியக்கூடிய சில தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகிறோம். நீங்கள் இதற்கு முன்பு இந்து புராணங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இந்த தாவரத்தின்படி இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையின் துக்கங்களை மாற்றக்கூடிய சக்திகள் உள்ளன. வறுமையையும் துன்பத்தையும் அதன் வேர்களிலிருந்து ஒழித்தல். இந்த ஆலை அவர்களுக்கு மட்டுமே என்றாலும் எந்த அளவில் பெறப்படுகிறது. இந்த செடி யாருடைய வாழ்க்கையில் வருகிறதோ அவர்கள் இந்த தாவரத்தை பாராட்டுவது வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. இந்து புராணங்களில் சிறந்த முனிவர்கள் தங்கள் கருத்துக்களை வழங்கியுள்ளனர். மேலும் அந்த தெய்வம் என்று நம்பப்படுகிறது. தெய்வங்களும் இந்த செடியை மிகவும் நேசிக்கிறார்கள். இந்து வேதங்கள் அதன் அற்புத சக்திகளைப் பற்றி குறிப்பிடுகின்றன. இந்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் லட்சுமி தேவியை மகிழ்விக்க முடியும். நண்பர்களே, லட்சுமி தெய்வ வழிபாடு சாத்தியமா? உங்கள் மீது ஆசீர்வாதம் விழுந்தால் உங்கள் வாழ்க்கை நீங்க சொன்னா எனக்கு பணப்பற்றாக்குறை வராது. நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் உங்களுடையவை. 9 கிரகங்களும் உங்களை ஆதரிக்கும். உங்கள் வாழ்க்கையை வாழ உங்கள் அதிர்ஷ்டமும் உங்களை ஆதரிக்கும். நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்திற்குச் செல்கிறேன். அதுதான் நம்ம சேனலின் நோக்கம். நாம் சமண நலனுக்காக பாடுபடும் வரை நாங்கள் இந்தியாவின் பண்டைய தாவரங்கள் மற்றும் அறிவு குழு சேரவும் தொடர்பான தகவல்களை பெற விரும்புகிறேன். எனவே கருத்துப் பெட்டியில் ஜெய் லட்சுமி மான் என்று எழுதுங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது. மேலும் செல்வத்தின் அனைத்து வழிகளும் திறக்கட்டும். காணொளி கருத்துப் பெட்டியில் லைக் செய்து கருத்து தெரிவிக்கவும். லட்சுமி மாதா என்று எழுதி சேனலுக்கு குழு சேரவும். அது அரச மரமாக இருந்தாலும் சரி, இதையும் செய்ய மறக்காதீர்கள். அது ஒரு இலையாக இருந்தாலும் சரி, அசோக இலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செடியும் மற்றும் இந்த ஆலைக்கு அதன் சொந்த சிறப்பு. இந்து மதம் உள்ளது. புராணங்களின்படி ஒவ்வொரு தாவரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது நம்பப்படுகிறது. மேலும் அது அவர்கள் என்று நம்பப்படுகிறது. பல்வேறு கடவுள்களும் தெய்வங்களும் இங்கு வசிக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த சக்தியும் அவற்றில் உள்ளது. இந்த ஆலை தன்னுள் கொண்டுள்ளது தனித்துவமானது மற்றும் நமது பண்டைய மக்கள் பண்டைய காலங்களில் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மக்கள் அந்தச் செடியை பார்த்து அதற்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள். அல்லது செடியில் சிவப்பு நூல் அல்லது சுன்றி இருந்ததா? இன்றைய காலத்திலும் கூட வெளிநாட்டினர் கட்டிக் கொண்டிருந்தார்கள். நமது இந்து மரபுகள் மற்றும் கலைகளை தழுவுதல். அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆயுர்வேத சிகிச்சை பெறுகிறார்கள். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இந்திய கலாச்சாரத்தின் உதவியை நாடுங்கள். ஆனால் இன்றைய இந்திய மக்கள் வருத்தமாக இருக்கிறார்கள் என்பது வருத்தமளிக்கிறது. அவர்கள் தங்கள் கலாச்சாரத்திலிருந்து விலகிச் செல்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தாவரத்தின் பெயர் வெள்ளை காட்டேரி. இந்த செடி முட்கள் நிறைந்தது மற்றும் இதன் சிறப்பு என்னவென்றால் அதன் முட்கள் மிகவும் அவற்றில் அதிகமானவை இருப்பதால் இது ஒரு கிண்ணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தாவரத்தின் அதிசய பண்புகள் உங்களுக்குத் தெரிந்தால், பரிசோதனைகளைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்தால் உங்கள் உயிர் காப்பாற்றப்படும். இதில் ஒருபோதும் வலி இருக்காது. இந்த காணொளியில் நாங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கும் தகவல்கள் அவருடைய ஒரு வரியைக் கூட தவறவிடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை தவறவிட்டால் உங்கள் வாழ்க்கையை இழப்பீர்கள். இதை செய்தால் உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படலாம். நீங்கள் தாவரத்தின் சரியான பயன்பாட்டை புரிந்து கொண்டால் நீங்கள் நிறைய செலவுகளை சேமிக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த செடியை பயன்படுத்தினால் சரியான லட்சுமி தேவி உங்கள் வாழ்க்கை கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களால் பயனடையட்டும். இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். காணொளியை லைக் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வெள்ளை காட்டேரி நிறம் 2 வகையாகும். முதலில் நடப்பது அதன் நிறம். பி என்பது நீலம் மற்றும் ஜாமூன். மற்றொன்று அதன் நிறம் வெள்ளை. அதை மனதில் கொள்ளுங்கள். ஊதா மற்றும் ஊதா வெள்ளை நிற காட்டீரி. இது ஆயுர்வேதத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் வெள்ளை காத்ரி
அவர் ஒரு அதிசய ஆயுர்வேத வேத மற்றும் தாந்திரீகர். அது பயன்படுத்தப்பட்டால் நண்பர்கள் மிகவும் நாங்கள் உங்களுக்குச் சொல்லும்போது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வீட்டைச் சுற்றி வெள்ளை காட்டேரி வளர்ந்தால் அது நடந்திருந்தால் அதை மிகவும் கவனமாக வைத்திருங்கள். ஏனென்றால் இந்த செடியை நீங்கள் பெற்றால் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது என்று நம்புங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வெள்ளை கேட்டரி நன்மை பயக்கும். பண்டைய காலத்தில் இந்து புராணங்களைப் பற்றி என்ன எழுதப்பட்டுள்ளது? நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய இந்து இதன்படி வெள்ளை காட்டேரி எங்கே மட்டுமே வளரும், ஆனால் புதைக்கப்பட்ட தங்கம். பழைய காலத்தில் அது வெள்ளியாக இருந்தது. யார் ராஜாக்கள், பேரரசர்கள் அல்லது ஒருவருக்கொருவர் எதிரிகள்? அவன் தன் பணத்தை எங்காவது தரையில் புதைத்திருப்பான், அல்லது தூக்கத்தை இழக்கச் செய்யும் ஏதாவது செய்யுங்கள். அது தரையில் இருந்திருக்குமா, அல்லது இது போன்ற ஏதாவது ஒன்றிலா? நகைகள் அல்லது மிகவும் மதிப்புமிக்க ஏதாவது ஒன்று அது தரையில் புதைக்கப்பட்டிருந்தால் இந்து பண்டைய காலங்களின்படி வெள்ளை கத்திரி அங்கே இருக்கிறது. ஆனால் அது நிச்சயமாக வளரும். ஆம், வேறு எந்த தாவரமாகவும் வளரும். நீங்க போகலாம், ஆனா வெள்ளைப்பூனை கண்டிப்பா நிற்கும். ஆனால் இதற்கும் சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டுள்ளன. 3 உள்ளே வெள்ளை நிற கடினமான ஓடு, எந்த துளையும் உள்ளது. குவிந்த செல்வத்தை விட உயர்ந்து நிற்கும் முதல் இடம் தகனக்கூடம். நீங்கள் ஒரு வெள்ளை கத்தியை உள்ளே பயன்படுத்துவதைக் கண்டால் சரி, என்னை நம்புங்க, அவர் எங்காவது தகன மேடையில் அடக்கம் செய்யப்படுவார். ஒரு கோவிலைச் சுற்றி புதையல் புதைந்து இருந்தால், வெள்ளை தொட்டால் எரிச்சலூட்டுகிற ஒரு வகை செடி வளர்ந்திருந்தால் அது ஒரு அறிகுறியாகும். நீங்க அங்க போனீங்கன்னா அங்க தங்கம் புதைஞ்சு இருக்கும். நீங்கள் தோண்டும்போது நீங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் உள்ளன. பழைய காட்டில் பார்த்தால்தான் தங்கம் அங்கே கிடைக்கும். வெள்ளை இரத்த அணுக்கள் காணப்பட்டால் பழைய நாணயங்கள் இருப்பதற்கான சான்றுகள் உள்ளன, அல்லது மற்ற மதிப்புமிக்க பொருட்கள் மறைக்கப்படலாம். இந்து புராணங்களின்படி வெள்ளை கட்டேரி 3 வகைகளில் ஒன்றாகும். சிறப்பு சூழ்நிலைகளில் நிகழ்கிறது மற்றும் அது எங்கு வளர்ந்தாலும் அங்கே மறைந்திருக்கும் செல்வம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால், கடன், வறுமை அல்லது வறுமையை எதிர்கொள்வது, ஆம் எனில் வெள்ளை கேட்டரி உங்களுக்கு நன்மை பயக்கும். நீங்கள் ஒரு தாயாக இருந்தால் அது நம்பப்படுகிறது. லட்சுமியின் அருளைப் பெற விரும்பினால் நீங்கள் வெள்ளை கட்டர் பயன்படுத்த வேண்டும். அது கரைகளை அகற்ற உதவும். எல்லா துக்கங்களையும் பிரச்சனைகளையும் போக்க முடியும். இந்து புராணங்களின்படி யார் தாயாக இருந்தாலும் சரி, லட்சுமி அவருக்கு வாழ்வு அளித்து ஆசீர்வதிக்கிறார். நான் ஒருபோதும் சோகத்தை சந்திப்பதில்லை. வெள்ளை நிற கட்டேரி மலரிலிருந்து விழும் லட்சுமி தேவி ஆசிகள் கிடைக்கட்டும். ஏனென்றால் வெள்ளை கத்திரி மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமானது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 5 மணி முதல் லவ் யூ மாலை 7 மணிக்குள் ஒரு வெள்ளை காட்டேரி மலர் லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த செயல்முறையை 11 வெள்ளிக்கிழமைகளுக்குள் முடித்துவிட்டீர்கள். அப்போது உங்களுக்கு நிச்சயமாக மா லட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் எதிலிருந்து பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளும் பணத்தால் நீங்கும். சாலைகள் திறக்கப்படும். பணம் ஒரு காந்தம் போல பாயும். யாராவது உங்களிடம் ஈர்க்கப்பட்டால் நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் நடப்பதில் சிரமம் உள்ளது. அவரால் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவருக்கு ஒரு வெள்ளை காட்டேரி செடியை கொண்டு வாருங்கள். அதன் வேரை ஒரு சிவப்புத் துணியில் கட்டி உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். தலையணைக்கு அடியில் வைத்திருப்பது நல்லது. இது அந்த நபருக்கு உயிர் இழப்புக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. உன்னிடமிருந்தால் எல்லா துக்கங்களும் போய்விடும். எந்த வகையான எதிர்மறை ஆற்றல், தீய சக்திகள் அல்லது சூனியத்தின் செல்வாக்கு இருந்தால் வெள்ளை காட்டேரியின் வேரை தலையணைக்கு அடியில் வைக்கவும். கொடுத்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்விடும். நடக்க முடியாத ஒரு நபரும் கூட ஓட முடியவில்லை. நீங்கள் இதைச் செய்தால் அவரும் ஓடத் தொடங்குவார். நீங்கள் இதைச் செய்தால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பல பிரச்சனைகள் நீங்கும். யாராவது உன் மீது தந்திரம் செய்தால் அது நடக்கும். நீங்கள் ஏதாவது மந்திரம் அல்லது சூனியம் செய்திருந்தால் வெள்ளை கட்டாரி அந்த செடியின் வேர் மஞ்சள் துணியால் சுற்றப்பட்டுள்ளது. அதை சுற்றி உங்கள் தலையணைக்கு அடியில் வைக்கவும். எந்த வகையான தந்திர மந்திரம் அல்லது கருப்பு, இந்த வைத்தியம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காது. பண்டைய இந்து நூல்களில் மட்டுமே காணப்படுகிறது. இப்போது நீங்கள் ஒரு புதிய வீட்டை கட்டுகிறீர்கள் என்றால், அங்கே ஒரு புதிய வீடு கட்டும்போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். மக்கள் அவர் மீது தீய பார்வையை செலுத்த முயற்சிக்கிறார்கள்.
இதனால் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழைகிறது. உங்கள் வீடு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழும். அதன் தீர்வுக்கு ஏற்ப உருவாக்க முடியாது. ஒரு வீட்டின் அஸ்திவாரம் தோண்டப்படும்போது வெள்ளை கீரி ஒரு இலையை எடுத்து அஸ்திவாரத்தில் இப்படி புதைக்கவும். இதைச் செய்வதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டிற்குள் ஒருபோதும் நுழையாது. சக்திகள் பாதிக்கப்படாது. தீமையும் இது உங்கள் வீட்டை தீய கண்களிலிருந்தும் பாதுகாக்கும். சுற்றுச்சூழல் நன்றாக இருக்கும். உங்கள் வளமும் நன்றாக இருக்கும். இந்த தீர்வு இந்து வேதங்களிலும் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்குச் சொல்லப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படியிருந்தும் நீங்கள் எங்கும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் எந்த பணத்தையும் செலவழிக்காமல் இந்த தாவரத்தை பயன்படுத்தலாம். பல நோய்களை குணப்படுத்த முடியும் மற்றும் 2 நண்பர்கள் தூங்கும் விதியை பற்றவைக்க முடியும். உங்கள் தொழிலில் இருந்தால் நீங்கள் ஒருமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் முன்னேற்றமில்லை, செழிப்பு இல்லை. அப்படியானால் நீங்கள் இந்த தாவரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் அதை ஒரு வழியில் செய்ய முடியுமா என்று உங்களுக்குச் சொல்கிறேன். உன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை. நெல் வருவதற்கான பல வழிகள் மூடப்பட்டுள்ளன. நீங்க போயிருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த செடி மட்டும்தான். நான் அதை உடைத்து அதன் வேரை உலர்த்த வேண்டும். நாம் கம்பத்தின் பெருக்கத்தையும் அதன் வேரையும் எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொடியை உருவாக்க வேண்டும். அதை நீங்கள் திலகமாக பயன்படுத்தலாம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் திலகம் அணிய நினைவில் கொள்ளுங்கள். அது வலிக்கிறது என்றால் அதை கட்டைவிரலின் உதவியுடன் தடவ வேண்டும். ஏனெனில் அது நம்பப்படுகிறது. பண்டைய இந்து புராணங்களின்படி கட்டை விரல் பயன்படுத்தப்படுகிறது. என்னுள் நெருப்பு இருக்கிறது. நீ என்றால் 3வது கண் என்றால் அதன் திலகத்தை கண்ணில் வைத்தால் என்னை நம்புங்கள். எனக்கு லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பக்கம் முன்னேறுவீர்கள். உங்கள் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் வேலைக்கு தயாரானால் அதை பார்ப்பீர்கள். வேலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் மிகவும் கவலையாக இருந்தால் இந்த செடியை பயன்படுத்தலாம். நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தலாம். நீங்கள் தயார் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. மற்றும் இந்த ஆலையை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வேலை பெறலாம். நீங்கள் என்றால் நாங்கள் சொல்கிறோம். நேர்மையாக கடினமாக உழைத்து இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் துரதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கலாம். அந்த செடியின் ஒரு பூவை பறித்து அதை படிப்பதற்காக வைத்துக் கொள்ளுங்கள். அதை அந்த அறையில் உள்ள புத்தகத்தில் வை. உங்கள் கடின உழைப்பால் நீங்கள் படிக்கிறீர்கள். அது உண்மைதான். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இல்லை. எனவே இந்த மலர் உங்கள் விதியை மாற்றும். 9